ஹாய் குட்டீஸ், கற்பனை உலகத்துக்கு பறக்கலாம் சிட்டுக்குருவி சிறகு டேல்ஸுடன். வணக்கம். கடவுள் எப்படி பிறந்தார்னே எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நாம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வத்தோட பிறப்பு ரகசியத்தை தான் பார்க்க போறோம். எல்லாமே ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா? தெய்வங்கள் வாழ்றதா நம்பப்படுற ஒரு புனிதமான இடத்துல, இமயமலையில இருக்கிற கைலாயத்துல. அங்கதான் ஒரு பெரிய அதிசயம் நடக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா? இங்க அது ஒரு தீப்பொறி. ஆனா இது சாதாரண தீப்பொறி அல்ல, இது ஒரு தெய்வீக தீப்பொறி. ஒரு கடவுளோட பிறப்புக்கே காரணமா இருந்தா அந்த தீப்பொறிய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். கதையோட திருப்பமே இங்கதான். யோசிச்சு பாருங்க, எல்லாம் வல்ல சிவபெருமானோட நெற்றிக்கண், அதிலிருந்து நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு பயங்கர சக்தியோட ஒரு தீப்பொறி வெளியே வருது. இது வெறும் நெருப்புன்னு நினைச்சிடாதீங்க, இது ஒரு படைப்போட ஆதாரம். சரி, எதுக்காக இவ்ளோ பெரிய சக்தி உருவாகணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அப்போ உலகத்தையே பயமுறுத்திட்டு இருந்த தீய சக்திகளை அழிக்கவும் தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டவும் ஒரு பெரிய சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தியோட ஒரு அவதாரம் தான் இந்த தீப்பொறி. ஓகே, அந்த சக்தி வாய்ந்த தீப்பொறி வெளிய வந்தாச்சு. அடுத்து என்னாச்சு? அது ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சுது. எங்க தெரியுமா? ஒரு புனிதமான குளத்தை நோக்கி. இத ஒரு செலஸ்டியல் ரிலே மாதிரி கூட சொல்லலாம். அந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து வந்த அந்த நெருப்போட சூட்ட நெருப்புக்கே கடவுளான அக்னி தேவனால கூட தாங்க முடியல. பாத்துக்கோங்க. அவர் அதை சுமந்துட்டு போகும்போது காத்தோட கடவுளான வாயுதேவன் தான் அதை சரவண பொய்கைங்கிற அந்த புனித குளத்துக்கு வழிகாட்டிட்டு போனாரு. என்ன ஒரு பவர்ஃபுல் டீம் பாருங்க. இப்போ அந்த தீப்பொறி அந்த புனித குளத்தை அடைஞ்சாச்சு. இங்கதான் கதையில ஒரு பெரிய மேஜிக்கல் ட்விஸ்ட் நடக்குது. அங்க உருவானது 6 தெய்வீக குழந்தைகள். அந்த சரவண பொய்கை தாமரை பூக்களோட ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட புனிதமான தண்ணியில அந்த அளவிட முடியாத தெய்வீக சக்தி கலந்தப்ப இந்த பிரபஞ்சமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு. 1 இல்ல, 2 இல்ல, 6. ஆமா, அந்த ஒரே ஒரு தீப்பொறி 6ஆ பிரிஞ்சு உருமாறிடுச்சு. இந்த 6ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒத்த தீப்பொறி 6 அழகான தெய்வீக குழந்தைகளா மாறிடுச்சு. ஒவ்வொரு குழந்தையும் தெய்வீகத்தோட ஒவ்வொரு அம்சத்தை தனக்குள்ள வச்சிருந்தது. இப்ப இந்த குழந்தைகளை வளர்க்குற பொறுப்ப யார் ஏத்துக்கிட்டா தெரியுமா? கார்த்திகை பெண்கள்னு சொல்லப்படுற வானத்து தேவிகள் தான். அவங்க 6 குழந்தைங்களையும் ரொம்ப பாசத்தோடையும் அக்கறையோடையும் வளர்த்தாங்க. குழந்தைகள் 6, ஆனா அவங்களோட விதி ஒன்னா சேர்றதுதான். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். ஒரு தாயோட அரவணைப்பு எப்படி எல்லாத்தையும் மாத்துச்சுன்னு பார்க்கலாம். ஆனா அது எப்படிங்க முடியும்? தனித்தனியா இருந்த 6 குழந்தைகளை எப்படியே ஒரே சக்தியா மாற முடியும்? உங்களுக்கும் இதே கேள்வி வருதில்ல? இதுக்கான பதில் ஒரு அம்மாவோட அன்புல தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு அன்னை பார்வதி தேவியே வராங்க. தன்னோட தாய்மைக்கே உரிய எல்லையில்லாத பாசத்தோட அந்த 6 குழந்தைங்களையும் ஒன்னா சேர்த்து இறுக்கி அணைச்சுக்கிறாங்க. அம்மா அணைச்ச அந்த நொடியில அந்த 6 குழந்தைகளும் ஒன்னா இணைஞ்சு 6 முகங்களோட 12 கைகளோட ஒரே தெய்வீக சக்தியா முருகப்பெருமானா உருவானார். இதனாலதான் அவரை நாம இன்னைக்கும் அன்பா ஆறுமுகம்னு கூப்பிடுறோம். முருகனோட பிறப்பு ஒரு ஆரம்பம்தான். இதுக்கப்புறம் அவரோட பெருமைகளை பத்தியும் அவர் எதுக்கெல்லாம் அடையாளமா இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம முருகன்னு சொல்றது வெறும் ஒரு கடவுள மட்டும் இல்ல, அவர் நல்ல குணங்களோட மொத்த உருவம். அறிவுக்கு அவர்தான் தெய்வம், வீரத்துக்கு அவர்தான் அடையாளம், அசைக்க முடியாத தைரியத்துக்கு அவர்தான் ஆதாரம். இந்த கதை மூலமா நமக்கு இன்னைக்கும் ஒரு முக்கியமான செய்தி கிடைக்குது. நாம முருகனை வணங்கும்போது சும்மா ஒரு சாமிய கும்பிடல, அவரோட குணங்களான அந்த தைரியத்தையும் அறிவையும் நமக்குள்ளேயே கொண்டு வரும். அதுதான் இந்த கதையோட உண்மையான அழியாத சக்தி. இன்னும் கதைகள், இன்னும் மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேர்ந்து பறக்கலாம்.